நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் 2023ல் நடந்த எக்ஸாம்ஸ்லேருந்து மேத்ஸ் கொஷின்ஸ் எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். எதுக்கு வந்து நம்ம மேத்ஸ் கொஷின்ஸ்லாம் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து என்ன மாதிரி மேத்ஸ் கொஷின்ஸ்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ப்ளஸ் வந்து நம்ம மேத்ஸ் கொஷின்ஸ் வந்து தினமும் வந்து சால்வ் பண்ணி பார்க்குறதுனால நமக்கு வந்து எக்ஸாம் ஃபைண்ட் அப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து இப்போ எக்ஸாம் டைம் பக்கத்தில் போய்ட்டு நம்ம சால்வ் பண்ணி பார்த்தா அந்த மெத்தட் வந்து மறக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம அடிக்கடி வந்து நிறைய சம்ஸ் வந்து நம்ம போட்டு பார்த்தா நமக்கு வந்து மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து எக்ஸாம்ஸில் போய்ட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போகிறதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கும் வந்து டைம் வந்து சேவ் ஆகும். அதுக்காக தான் வந்து இந்த மேக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தினமும் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி வந்து 2023 எக்ஸாம்ஸ் அப்போது நடந்த மேத்ஸ் கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்ப்போம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கி கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், சிம்பிளிஃபை சுருக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொஷின்ஸ் பார்த்தோன்னே நம்ம பார்க்குறது பயமாக இருக்கும். ஏன்னா கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆன்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். இது மாதிரி சம்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் வந்து நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போது கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு மேலே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 6.5 × 4.7 + 6.5 × 5.3 டிவைடட் பை 1.3 × 7.9 - 1.3 × 6.9 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து காமனாக வந்து ஒரு இது வெளியே எடுத்துக்கலாம். ஸோ என்ன வெளியே எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ 6.5 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இது ரெண்டுத்தையும் வெளியே எடுத்துக்கலாமா. இப்போ வந்து நீங்கள் வந்து 6.5 வந்து வெளியே எடுங்க. இப்போ 6.5 வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் வந்து என்ன இருக்கும், இங்கே வந்து 4.7 இருக்கும், 4.7 இருக்கும், ப்ளஸ் பேலன்ஸ் என்ன இருக்கும் 5.3 இருக்குமா. 4.7 5.3 இருக்கும். ஸோ அதே மாதிரி கீழே வந்து வெளியே எடுத்துடலாமா. ஸோ கீழே வந்து என்ன வெளியே எடுக்கலாம், 1.3 வந்து காமனாக வெளியே எடுத்துடலாமா. இப்போ 1.3 வந்து நம்ம காமனாக வெளியே எடுத்துகிறோம். ஸோ வெளியே எடுத்துகிட்டா பேலன்ஸ் வந்து என்ன இருக்கும் 7.9. ஸோ இங்கே என்ன சிம்பிள் இருக்குது, மைனஸ். இங்கே ப்ளஸ் இருக்குதுன்னா ஒரு ப்ளஸ் போட்டு விடும். ஸோ மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். இது வந்து 7.9 மைனஸு 6.9. சரிங்களா. கொஷின்ஸ் பார்க்குறது பெருசாக இருக்கும், ஆனால் ஈஸியாக வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம், இந்த 6.5 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் வேணால் ப்ளஸ் பண்ணி பாருங்கள். அது ரெண்டுத்தையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 10ன்னு வரும், டிவைடட் பை 1.3. ஸோ இது மைனஸில் இருக்க, மைனஸ் பண்ண என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ வந்து பெருக்கெல்லாம் இருக்குது, அதை பெருக்குங்க. ஸோ பெருக்குனா 6.5 × 10 பெருக்குனா என்ன வரும், ஒரு ஸ்தானம் புள்ளி போயிடுமா. அப்போ மேலே வந்து 65 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ கீழே வந்து 1.3 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குமா, 1.3 கிடைக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இது வந்து அடித்தா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இதுமாதிரி புள்ளியில் இருந்துச்சுன்னா நமக்கு அடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இது வந்து முழு எண்ணாக மாற்றிக்கலாமா. ஸோ முழு எண்ணாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம், இப்போ ஒரு ஸ்தானம் சொல்லி புள்ளி இருக்குது, அப்போ வந்து கீழே வந்து 10ஆல் பெருக்கலாம், இப்போ மேலேயே 10ஆல் பெருக்கலாமா. நம்ம வந்து இந்த 1.3 வந்து முழு எண்ணாக மாற்றுறதுக்காக வந்து நம்ம 10ஆல் பெருக்கிறோம். இப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருந்துச்சுன்னா 10ஆல் பெருக்கணும். இப்போ 2 ஸ்தானம் தள்ளி இருந்துச்சுன்னா 100ஆல் பெருக்கணும். இப்போ மேலே பெருக்கினீங்கன்னா என்ன ஆன்சர் வரும், 650. ஸோ அப்படின்னு வரும். இப்போ நம்ம கீழே 10ஆல் பெருக்கணும், மேலேயும் 10ஆல் தான் பெருக்கணும். இப்போ வந்து மேலே வந்து 650ன்னு கிடைக்கும். ஸோ கீழே வந்து என்ன கிடைக்கும், ஸோ 13 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்குமா. அடிங்க. இப்போ ஒரு 13 ஸோ 5 13 வந்து 65ன்னு கிடைக்கும். ஸோ 5 13 65, இந்த பேலன்ஸ் 0 அப்படியே வருமா. பார்த்திங்கன்னா என்ன ஆன்சர் வருதோ 50ன்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ஆன்சர். கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பெருசாக தான் இருக்கும். நான் சால்வ் பண்ணி பார்த்தா வந்து ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். அடுத்தது வந்து சிம்பிளிஃபை தான், சுருக்கு தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், கொஷின்ஸ் பார்த்தாலே நமக்கு பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இதுவும் வந்து நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க இந்த கொஷின்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து x² - 16 இருக்குது, டிவைடட் பை x + 4 வகுத்தல் x - 4 டிவைடட் பை x + 4 அப்படின்னு இருக்குது. இதை வந்து நான் எந்த ஃபார்மேட்டில் எழுதிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து x²
4 ஸ்கொயரு அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ 4 ஸ்கொயர் வந்து 16. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது மட்டும் இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இப்போது எக்ஸ் ஸ்கொயரு மைனஸு 4 ஸ்கொயரு டிவைடட் பை எக்ஸு ப்ளஸ் 4. நான் இந்த டேர்ம் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்முலா வடிவில் இருக்குது. ஸோ என்ன ஃபார்முலா வடிவில் இருக்குது? ஏ ஸ்கொயரு மைனஸ் பி ஸ்கொயரு. ஸோ அந்த ஃபார்மேட் வடிவுக்கு வந்துருச்சா? ஸோ அது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியா இன்ட்டு ஏ மைனஸ் பி. இப்போ அந்த ஃபார்முலா வடிவத்துக்கு வந்து நம்ம இதை எழுதிக்கலாமா? இப்போ ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது. ஸோ பிக்கு பதிலாக 4 இருக்குது. அப்போ என்ன வரும்? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4னு வருமா? எக்ஸ் ப்ளஸ் 4னு வரும் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னு வரும் டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? இப்போ வந்து நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? வகுத்தல் கொடுத்துருக்காங்களா? அதை வந்து அப்படியே வகுத்தல்னால் நம்ம வகுத்தல் போடுவோமா? அப்படியே போட்டுக்கோங்க. எக்ஸ் மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 4. என்ன பண்ணலாம்? இந்த கீழே இருக்கிறது மேலே போனால் தலைகீழாக மாறுமா? அங்கே தண்ணி எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ எக்ஸு ப்ளஸ் 4 அப்புறம் எக்ஸு மைனஸ் 4 டிவைடட் பை எக்ஸு ப்ளஸ்ஸு 4. இப்போது இது மேலே போனால் தலைகீழாக மாறுமா? அப்போ என்ன வரும்? மேலே எக்ஸ் ப்ளஸ் 4 போயிடும், கீழே வந்து எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னு வந்துடுமா? இப்போ வந்து அடிச்சிடலாமா? இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 4க்கும் இந்த எக்ஸ் ப்ளஸ் 4 வந்து அடிச்சிடலாம். இந்த எக்ஸ் மைனஸ் 4க்கும் இந்த எக்ஸ் மைனஸ் 4க்கு அடிச்சிடலாம். பேலன்ஸ் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 4. ஸோ இதான் வந்து ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். பார்க்குறது தான் பெருசாக இருக்கும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா ரொம்ப ஈஸி தான். அதுக்காக தான் வந்து நிறைய சம்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்த கொஷின் பாருங்கள். கலை 166 மில்லிமீட்டர் மற்றும் 196 மில்லிமீட்டர் அளவுள்ள காகிதத்தாளை தன்னால் முடிந்த அளவு மிகப்பெரிய அளவில் சமமான சதுரங்களாக வெட்ட விரும்புகிறார் எனில் அவர் வெட்டிய மிகப்பெரிய சதுரத்தின் பக்க அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்தாலே வந்து நம்ம ஸோ எந்த மாடலை பொறுத்து இது போகிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கன்ஃபியூஷனாக இருக்கும். பார்த்திங்கன்னா எல்சிஎம் ஹச்சிஎஃப் அது வந்து நல்லா பார்த்தவங்களுக்கு வந்து இதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரியன்னு வந்துட்டாலே நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஹச்சிஎஃப் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாமா? ஸோ இதுக்கும் வந்து நம்ம ஹச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம இப்படியும் போட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ 168 ஸோ 196 ஸோ இப்படியும் போட்டு நம்ம ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். அதெல்லாம் இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது. இப்போது அந்த ஷார்ட்கட்டில் போடுறேன் பாருங்கள். நீங்கள் இதை மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பெரிய நம்பர் கொடுத்துட்டா வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியாது, சால்வ் பண்ண முடியாது. எந்த வாய்ப்பாடில் வகுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது. நான் போகிற ஷார்ட்கட்டே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய நம்பர் வந்து நீங்கள் உள்ளே போட்டுக்கோங்க. இப்போ 196 பெரிய நம்பர் உள்ளே போட்டுக்கோங்க, சின்ன நம்பர் வெளியே போட்டுக்கோங்க. அப்போது 168. ஸோ இதை வந்து வகுங்க. ஸோ எத்தனை டைம் மடங்கும்? ஒரு டைம் மடங்குமா? 168. இப்போ வந்து கழிங்க என்ன வரும்? ஸோ இங்கேருந்து 1 போனோம் 16 கழிச்சா 8 கிடைக்கும். ஸோ 8 மீதி என்ன இருக்கும்? இங்கே 8 இருக்கும், இங்கே வந்து 28 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குமா? நெக்ஸ்ட்டு இது வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இந்த 28 வச்சு இப்போ 168 வந்து வகுங்க. 168 வகுங்க. இப்போ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா 628 வந்து 628 168 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கிடைக்கும்.
ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 0ன்னு கிடைக்கும். ஸோ இதேமாரி 0 வர வரைக்கும் இதேமாரி மெத்தடில் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ எங்கே வந்து 0 வருதோ, ஸோ எந்த நம்பர் வச்சு வகுக்கிறோமோ, ஸோ அதுதான் வந்து HCF. புரிஞ்சா? நீங்கள் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி போட்டாலே வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 28 மில்லிமீட்டர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இரு எண்களில் மீசிமா 432 மற்றும் மீபோக்கா 36. ஒரு எண் 108 எனில் மற்றொரு எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா எல்சிஎம் HCFல வந்து இந்த கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஸோ இப்படி வந்து கொடுத்துட்டாங்கன்னா இப்போ எல்சிஎம் வேலையை கொடுத்துட்டு HCF வேலையை கொடுத்துட்டு இப்போ ஒரு எண் கொடுத்துட்டு இன்னொரு எண் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸு இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு HCF இன்ட்டு எல்சிஎம் சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், ஒரு எண் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு எண் வந்து என்ன, இப்போ எக்ஸ் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ ஒரு எண் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஒரு எண் வந்து 108 போட்டுக்கலாம். இந்த எக்ஸ் ஒய் பார்த்திங்கன்னா அந்த 2 எண்கள் இருக்கு இல்லையா, அந்த 2 எண்களை தான் வந்து நம்ம எக்ஸ் ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஈக்குவல் டு HCF வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, HCF வந்து 36 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. HCF வந்து 36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்சிஎம் வந்து ஸோ 432 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 432 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அடிக்கலாமா? ஸோ 2 பேர்ல அடிங்க. ஸோ 54 ஸோ அப்படின்னு வரும். ஈக்குவல் டு ஸோ இங்கே என்ன வரும், ஸோ அடிச்சிங்கன்னா 216 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இந்த 36 அப்படியே வச்சுக்கலாம். திரும்ப அடிக்கலாமா? ஸோ திரும்ப அதை அடிங்க. ஸோ திரும்ப அடிச்சிங்கன்னா என்ன வரும், 27 ஸோ 2 பேர்ல அடிக்கலாம். ஸோ 27ன்னு வரும். ஈக்குவல் டு இந்த 36 நம்ம அப்படியே வச்சுக்கலாம், அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து இதை அடிங்க. இதை அடிச்சிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 108 அப்படின்னு வருமா. ஸோ 108 2 பேர்ல அடிங்க. ஸோ 108ன்னு வரும். ஸோ அடுத்து பாருங்கள், 27ஆம் வெப்பல் அடிக்கலாம். ஸோ 27 4 27 வந்து ஸோ 108 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ பேலன்ஸ் வந்து என்ன இருக்குது, 4 இன்ட்டு ஸோ 36 அப்படின்னு தான் இருக்குது. இந்த இந்த எக்ஸோட வேல்யூ தான் வேணும். இந்த எக்ஸை வந்து அப்படி போட்டுக்கோங்க. வந்து நமக்கு இந்த எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ 36 இன்ட்டு 4 இது பேருக்குன்னா வந்து ஆன்சர். ஸோ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்தையும் பேருக்குன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 144 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இன்னொரு எண் ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஸோ 144. புரிஞ்சா? ஸோ இதுமாதிரி இரு எண்கள் ஒரு எண் கொடுத்துட்டு இன்னொரு எண் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா HCF வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா ஸோ இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணி போடுங்க. எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு HCF இன்ட்டு எல்சிஎம். ஸோ இந்த ஃபார்மில் தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அடிக்கடி கேட்குற கொஸ்டின் வேறு. ஸோ அதனால் வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்கன்னா வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 24 x²y 36 xy² மற்றும் 48 xyக்கு மீச்சிறு பொது மடங்கு மீசிமா காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்பருக்கு வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்பர் போட்டு எல்சிஎம் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு நம்பர் போட்டு எல்சிஎம் கண்டுபிடிங்க. 24 36 48 எல்சிஎம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிங்க. சண்டாயப்பால் போடலாமா? சண்டாயப்பால் வந்து போடலாம். என்ன வரும், இங்கே 12 இங்கே வந்து 18 இங்கே வந்து 24 அப்படின்னு வரும். திரும்ப வந்து 2 பள்ளியை போடுங்க. 2 போட்டால் இங்கே வந்து 6 இங்கே 9 2 18 திரும்ப வந்து 12 திரும்ப வந்து 2 பள்ளியை போடலாமா? போட்டிங்கன்னா
ஸோ 2 6 கமா ஸோ 9 அப்படியே வச்சுக்கலாம். திரும்ப வந்து 6 2 12 திரும்ப 2 பிள்ளையே போடுங்க. 3 அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 9 அப்படியே வச்சுக்கோங்க. அங்கே 3 2 6 இப்போ இந்த 3 பிள்ளை போடுங்க. ஒரு 3 3 9 வரும். திரும்ப ஒரு 3 திரும்ப 3 ஆப்பிளில் போட்டால் எல்லாமே வந்து எல்லாமே 1 வந்துடும். எல்லாமே 1 வந்துடும். இப்போ எல்லாத்தையும் பெருக்குங்க. 3 9 ரெண்டுத்தையும் பெருக்குனா 4, இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 4. இப்போ 4 பெருக்குனா 16. 16 9 பெருக்குனா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 144 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ நம்பருக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளோ வருது? ஸோ 144ன்னு வருதா? அதுக்கப்புறம் பாருங்கள், எக்ஸு ஒய் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸு ஒய் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்சிஎம்னா என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கணுமா? ஃபஸ்ட்டு வந்து அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸும் ஸோ ஒய்யும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹச்சிஎஃப்னா என்ன பண்ணுவோம்னா, மூணுத்துலேயும் வந்து காமனாக இருக்கிறது பார்ப்போம். ப்ளஸ் வந்து இந்த லோவர் வேல்யூ, ஸோ எந்த அடுக்கு கம்மியாக இருக்கோ அதை எடுத்துப்போம் ஹச்சிஎஃப்பில். ஸோ எல்சிஎம்மில் வந்து எல்லா வேல்யூவும் எடுத்துக்கணும். ப்ளஸ் வந்து அடுக்கில் வந்து எது அதிகமாக இருக்குது அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். எக்ஸில் வந்து எது அதிகமாக இருக்குது, x/2 தான் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஒயில் வந்து எது அதிகமாக இருக்குது, ஸோ y/2 தான் வந்து அதிகமாக இருக்குது. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 144 x² y². ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர். புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 180ன் 10:8 என்ற விகிதம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ 180 வந்து ஸோ 10:8 அந்த விகிதத்தில் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வரும். இது பார்த்தீங்கன்னா 180 எப்படி எழுதலாம், 100:80 அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ஜீரோவுக்கு இந்த ஒரு ஜீரோ அடிச்சிட்டா என்ன வரும், 10:8ன்னு வருமா? ஸோ அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 100:80. இதுதான் வந்து ரைட்டான ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு புத்தகத்தில் 70 பக்கங்கள் உள்ளன. ஒரு பக்கத்தில் 30 வரிகள் அச்சிடப்படுகின்றது. ஆனால் அதே செய்தியை ஒரு பக்கத்தில் 20 வரிகள் என்று அச்சிடப்பட்டால் அந்த புத்தகத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாகவே சால்வ் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ 70 பக்கத்தில் வந்து 30 வரிகள் வந்து அச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வந்து 20 வரிகள் வந்து அச்சிட்டா ஸோ புத்தகத்தோட பக்கங்கள் வந்து எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அடிக்கலாமா? இப்போ ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். இப்போ ஓ 2 இதில் பார்த்தீங்கன்னா ஓ 2 அடிக்கலாம். மீதி ஒன்று இருக்குது, அடிக்க முடியாது. ஆனால் புள்ளி வச்சு நம்ம ஜீரோ செட்டாக 10ன்னு வரும். ஸோ புள்ளி வச்சுட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா 1.5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ 70 × 1.5. ஸோ இது பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 105 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். இதுதான் வந்து ஆன்சரு. ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். நீங்கள் வேணால் பெருக்கி பாருங்கள், அதான் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு அலுவலகம் 9 மணிக்கு தொடங்கி மாலை வந்து 5:30 PM வந்து மூடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இடையே வந்து உணவு இடைவேளை 30 நிமிடங்கள் எனில் ஸோ உணவு இடைவேளைக்கும் ஸோ மொத்த அலுவலக நேரத்திற்கும் உள்ள விகிதம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ உணவு இடைவேளைக்கும் ஸோ அலுவலக நேரத்துக்கும் உள்ள விகிதம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உணவு இடைவேளை பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா 30 நிமிடம். ஸோ இந்த உணவு இடைவேளைக்கும் அலுவலக நேரத்துக்கும் உள்ள விகிதம் தான் கேட்குறாங்க. இப்போ ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அதை கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா 9 மணிலேருந்து 5:30னா ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.5 மணி நேரம் வரும். ஸோ 8.5 மணி நேரம். ஸோ 8 மணி ஸோ 30 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
8.5 மணி நேரம். இப்போ வந்து இங்கே நிமிடங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த 8 ஹவர்ஸ் வந்து நம்ம மினிட்ஸாக வந்து நம்ம நிமிடங்களாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு வந்து 60 நிமிடங்கள்னால் இப்போ 8 மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிடங்கள் வரும்? ஸோ 480 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ப்ளஸ்ஸு ஸோ இங்கே ஒரு 30 நிமிடம் இருக்கு இல்லையா? ஸோ அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். +30 ஸோ எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா